Hi students, good morning. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூனிட் 2. நைட் டைம் கூட டே டைமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கரண்ட் அப்படிங்கிறது தான், எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது சொல்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் எலக்ட்ரான்ஸ். ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரில் ரேண்டம் மோஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர். பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ் when இட்ஸ் அட் மோஷன், அதாவது ஒரு சார்ஜ் கேரியர் தான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு, அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் தான். ஃபஸ்ட்டு இதை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, அலெக்சாண்ட்ரா வோல்டா அப்படிங்கிறவர் எப்போ பேட்டரியை கண்டுபிடிச்சாரோ அப்போ இருந்து தான் நம்மளுக்கு தேவையான ஒரு ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிக் கரண்ட் நம்மளுக்கு கிடச்சி. ஸ்டடி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த மாடர்ன் வேர்ல்டு எலக்ட்ரிசிட்டியை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. இப்போ மெஷினை ஆப்ரேட் பண்ணணும், கம்யூனிகேஷன் சிஸ்டம், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஹோம் அப்ளையன்சஸ், இது எல்லாமே எலக்ட்ரிக் கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது, பேஸ் பண்ணி தான் இருக்குது. கரண்ட் இல்லை அப்படின்னா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. தென் எலக்ட்ரிக் கரண்ட். மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். எல்லா ஆப்ஜெக்ட்டுமே ஆட்டம்ஸ்னால இருக்கும். அந்த ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜு நியூக்ளியஸ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அந்த எலக்ட்ரான்ஸ் நியூக்ளியஸை சுற்றி இருக்கக்கூடிய ஆர்பிட்ஸில் மூவ் ஆகிட்டுருக்கும். ஒரு மெட்டல் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒன் ஆர் மோர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸில் நியூக்ளியஸ் கூட லூஸ்லி பாண்டட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸை தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரான்ஸை ஆட்டம்ஸில் ஈஸியாக நம்ம பிரிச்சிடலாம். அந்த எலக்ட்ரான்ஸ் தான் நம்மளுக்கு கண்டக்டர்ஸில் சார்ஜை கண்டக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரான் ரேண்டமாக கண்டக்டர் ஃபுல்லாக ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் மூவ் ஆகிட்டுருக்கும். அந்த ரேண்டம் மோஷனில் நெட் சார்ஜ், அதாவது டோட்டல் சார்ஜ், ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் ஆகக்கூடிய சார்ஜ் நெட் சார்ஜ் 0வாக இருக்கும். ஒரு கண்டக்டரில் ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும். அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருந்தால் தான் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால தான் ஹை பொட்டன்ஷியல்லேருந்து லோ பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். அதனால தான் எலக்ட்ரிக் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை 11th படிச்சிருக்கோம். கிராவிடேஷனல் ஃபோர்ஸில் படிச்சிருக்கோம். எப்போவுமே ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி இப்போ வாட்டர் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா மேடான பகுதியிலேருந்து பள்ளமான பகுதிக்கு போகும். அதே மாதிரி தான் ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு சார்ஜஸ் மூவ் ஆகும். பாசிட்டிவ் சார்ஜஸ் ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் லோயர் பொட்டன்ஷியல்லேருந்து ஹையர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகும். பேட்ரி ஆர் எலக்ட்ரிக் செல் அப்படிங்கிறது ஒரு கண்டக்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருக்குது. எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். டைமை பொறுத்து சார்ஜ் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுதோ அதை தான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். அதோட டெஃபினிஷன் பார்த்துக்க. எலக்ட்ரிக் கரண்ட் இன் எ கண்டக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் த்ரூ எ கிவன் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இதை 2 மார்க்கில் கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான ஃபார்முலா இங்கே கொடுத்துருக்காங்க. I = Q/T. Qங்கிறது சார்ஜ், Tங்கிறது டைம். டைமை பொறுத்து சார்ஜ் எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறது தான் கரண்ட்டுன்னு சொல்லுவோம். If a net charge Q passes through any cross section of a conductor in time t, then the current is defined as I = Q/T. I = Q/Tன்னு சொல்கிறோம். பட் சார்ஜ் எல்லா நேரத்துலையுமே கான்ஸ்டண்ட்டாக ஃப்ளோ ஆகாது. அதனால் அதோட ஆவரேஜ் டைம் தான் del Q/del T அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Del Q is the amount of charge passed through the conductor at any cross section during the time interval del T. If the rate at which charge flows changes with time, the current also changes. அதாவது டைமை பொறுத்து சார்ஜ் வேரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட்டும் வேரி ஆகும். அதனால் லிமிட் அப்ளை பண்ணுறோம். I = limit del T gives 0 del Q/del T = dQ/dt அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட்டோட SI யூனிட் ஆம்பியர். 1 ஆம்பியர் = 1 கூலும்/1 செகண்ட். 1 செகண்டில் ஒரு கண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜஸோட வேல்யூ 1 கூலும்னு இருந்துச்சுன்னா அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்
1 ஆம்பியர்னு சொல்கிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே வந்து கரண்ட்டோட டைரெக்ஷனை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஏரோ தான் யூஸ் பண்ணுறோம். கன்வென்ஷன் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி மூவ் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து நம்ம கரண்ட்டோட டைரெக்ஷன் சொல்கிறோம். எப்போவுமே வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் போகும். இதுதான் வந்து கன்வென்ஷனல் கரண்ட்டோட டைரெக்ஷன்னு சொல்கிறோம், அல்லது கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுதான். ஆனால் எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். அதனால் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எப்போவுமே எலக்ட்ரான்ஸை வச்சு தான் சொல்லுவோம் கண்டக்டர்ஸில். அதாவது எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நம்ம மீன் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். அதாவது எலக்ட்ரான் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன் தான் கரண்ட்டோட டைரெக்ஷன் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுறோம். பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகுதோ அதே அளவு நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் மூவ் ஆகிருக்கும். அப்படிங்கிறது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். தென் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து பேட்டரியில் மட்டும் ப்ரொடியூஸ் ஆகிறதில்ல, லைட்னிங்கில் இருந்தும் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதுவும் வந்து எதனால் அப்படின்னா, க்ளவுடுக்கும் எர்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஒரு கண்டக்டரில் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, அதாவது சார்ஜஸை எடுத்து செல்லக்கூடிய ஒரு சார்ஜ் கேரியர் அப்படிங்கிறது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் சொல்கிறோம். அது கண்டினியூஸாக ரேண்டம் மோஷனில் அந்த கண்டக்டர் ஃபுல்லாக வந்து மூவ் ஆகிட்ருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவ் சார்ஜ் மேலே அது மோதும். அது மோதுறப்ப பார்த்திங்கன்னா அதோட வெலாசிட்டி வேறையாக இருக்கும், டைரெக்ஷனும் வேறையாக இருக்கும். ரேண்டம் மோஷன்னு சொல்லியாச்சு, அதோட டைரெக்ஷனும் வேறு மாதிரி இருக்கும். கொல்யூஷன் நடக்கிறதுனால அதோட வெலாசிட்டியும் வேறையாக இருக்கும். எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாமல் இருக்கும்போது ஒரு டைரெக்ஷனில் போகக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகுதோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ நார்த் டைரெக்ஷனில் 10 எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா சவுத் டைரெக்ஷனில் அதே 10 எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கும். அதனால் நெட் சார்ஜஸ் அப்படிங்கிறது 0 அப்படின்னு சொல்கிறோம். எந்த டைரெக்ஷன்லையும் மேக்ஸிமம், அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அதனால் வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாதப்ப நெட் சார்ஜ் வந்து 0ன்னு சொல்லிடுறோம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கண்டக்டரை வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறோம் ஒரு கண்டக்டர் கூட. அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து க்ரியேட் பண்ணிடுறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈங்கிறது அங்கே க்ரியேட் ஆகிருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணும், எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அங்கே கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு அந்த எலக்ட்ரான்ஸை வந்து மூவ் ஆக வைக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரானுக்கு ஒரு ஆக்ஸலரேஷனை கொடுத்து பாசிட்டிவ்க்கு கொண்டு போக வைக்கும். அதே மாதிரி அதோட டைரெக்ஷனையும் சேஞ்ச் பண்ணும், அலைன் பண்ணும். கண்டிப்பாக ஒரு டைரெக்ஷனில் அந்த எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எலக்ட்ரானுக்கு ஒரு ஆக்ஸலரேஷனை கொடுத்து ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் அதை வந்து அலைன் பண்ணும். இதனால் கரண்ட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்ருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னு தெரியும். அந்த எலக்ட்ரான்ஸ் எப்போவுமே நெகட்டிவில் இருந்தால் பாசிட்டிவ் போகும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எகென்ஸ்டாக தான் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். அப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்யூர்டு பை த எலக்ட்ரான்ஸ் இன்சைடு த கண்டக்டர் வென் இட்ஸ் சப்ஜெக்டட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே கொடுத்துருக்காங்க டெஃபினிஷன், இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி அக்யூர்டு பை த எலக்ட்ரான்ஸ் இன்சைடு த கண்டக்டர் இட் இஸ் சப்ஜெக்டட் டு அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால அது ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஒரு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஆக்ஸலரேஷன்னா என்ன, டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் ஆக்ஸலரேஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால
ரேண்டம் மோஷனில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியை தான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதில் அடுத்து பார்க்குறது மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னா என்னென்னா த ஆவரேஜ் டைம் பிட்வீன் டூ சக்ஸசிவ் கொலிஷன், ரெண்டு மோதலுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டைமை தான் மீன் ஃப்ரீ டைம் அப்படின்னு சொல்கிறோம். அதை டவுங்கிற லெட்டரில் டினோட் பண்ணுறோம். ஆக்ஸலரேஷன், அதாவது அந்த எலக்ட்ரான் கெயின் பண்ணக்கூடிய ஆக்ஸலரேஷன் எவ்வளோ? ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு -EE/m. F ஈக்குவல் டு MAன்னு தெரியும். எலக்ட்ரிக் ஃபீல்டுனால் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸ் F ஈக்குவல் டு -EE. ஈயோட சார்ஜ், எலக்ட்ரானோட சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ், அதனால் -EEன்னு கொடுத்துருக்கோம். VD ஈக்குவல் டு A வெக்டர் இன்ட்டு டவ், VD ஈக்குவல் டு E/m இன்ட்டு E வெக்டர். அந்த E/m அப்படிங்கிறதுக்கு பதிலாக மியூ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மியூ அப்படிங்கிறது மொபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 1 யூனிட் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கறதுனால எலக்ட்ரான் கெயின் பண்ணக்கூடிய ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தான் இங்கே மொபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். The mobility of the electron is defined as the magnitude of the drift velocity per unit electric field. மொபிலிட்டியோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர் V⁻⁻1 S⁻⁻1. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நோட் த டிபிக்கல் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் த வயர் இஸ் 10⁻⁻4. அதோட வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இஃப் எலக்ட்ரான் drifts with this speed, then the electrons leaving the battery will take hours to reach the light bulb. அதாவது 10⁻⁻4 மீட்டர் செகண்ட் பவர்-1 வெலாசிட்டியில் மூவ் ஆச்சு அப்படின்னா அது பேட்டரியிலேருந்து பல்புக்கு போகணும் அப்படின்னா நிறைய நேரம் எடுத்துக்கும். ஆனால் சுவிட்ச் போட்ட உடனே லைட் எரியுது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா the electrons begin to move away from the negative terminal of the battery and this electron exerts a force on the nearby electrons. ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸும் ஒரு டைரெக்ஷனில் அலைன் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான்ஸுக்கு பின்னாடி வர்ற எலக்ட்ரான்ஸ்னால அதுக்கு ஃபோர்ஸ் வந்து அதிகமான ஃபோர்ஸ் வந்து கிடைக்கும். ஃபோர்ஸ்னால ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஆக்ஸலரேஷனால் வெலாசிட்டி அதிகமாகும். திஸ் ப்ராசஸ் கிரியேட்ஸ் a propagating influence that travels through the wire at the speed of light. லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், த எனர்ஜி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் த பேட்டரி டு பல்ப் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட் த்ரூ ப்ரொபகேட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸை ஸ்பீட் ஆஃப் லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. டியூ டு திஸ் ரீசன் த பல்ப் க்ளோஸ் as soon as the battery is switched on. மிஸ்கான்செப்ஷன் பாருங்கள். இப்போ நம்ம காமனாக சொல்கிறது தான். இப்போ வந்து பேட்ரி வந்து எலக்ட்ரானுக்கு அதாவது பேட்ரிங்கிறது தான் எலக்ட்ரானை சர்க்யூட்டுக்கு கொடுக்குது, சர்க்யூட்டுக்கு எலக்ட்ரானை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது தப்பு. ஒரு பேட்ரி கண்டக்டருக்கு இடையில், அதாவது ஒரு சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணும்போது ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த எலக்ட்ரான்ஸ் பேட்டரியிலேருந்து மூவ் ஆகாது, வெறும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மட்டும்தான் க்ரியேட் பண்ணி அந்த எலக்ட்ரான்ஸை ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷனுக்கு ஃப்ளோ ஆக செய்யும். எலக்ட்ரான்ஸுங்கிறது சார்ஜ் கேரியர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பல்ப், எலக்ட்ரிக் ஃபேன்லையெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதே ரீசன் தான். நம்மளுக்கு தேவையான எனர்ஜியை மட்டும்தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம மொபைல் வந்து சார்ஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பேட்டரியில் சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அது ஒரு தவறான கருத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு கொடுக்கக்கூடிய எனர்ஜி தான் தீர்ந்து போச்சே ஒழிஞ்சு அதில் வந்து சார்ஜ் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க.